வணக்கம் டிகேஸ். காலைல ஏஞ்சிது செம பசி. காலைல ஏஞ்சின்னு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். தோசை ஊற்றிட்டு இருக்கும்போது செம பசி. சரி நம்ம ஷேக் போட்டு குடிக்கல. அந்த ஷேக் வாங்கி வச்ச டேட்ஸ்லாம் அப்படியே இருக்குது. அதை கொஞ்ச நேரம் அரைச்சிட்டு 4 முட்டை தோசை ஊற்றி சாப்பிட்டு டிவி பார்த்துட்டே இருந்தேன். நம்ம வாசனனுக்கு யாரோ பிரச்சனை கொடுத்துட்டாங்க. யாருன்னு தெரில. இவருக்கு மட்டும் பிரச்சனை எங்கேருந்து தான் வருதுன்னு தெரில. சுற்றி சுற்றி எல்லா இடத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. சரி, அந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக பார்த்துட்டு வேப்பூர் கிளம்பி போயிட்டோம். வேப்பூர் போயிட்டு நம்ம ராணுவ படத்தலைவருக்கு ஃபோன் அடித்தேன். அவர் முடி வெட்டிகிட்டு இருக்காராம், வாடான்னாரு. அங்கே போய் பார்த்தா ஸ்பெஷலாக கட்டிங் போட்டுட்ருக்காரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஹேர் கட்டிங். அதை தான் சொன்னேன். கேமராவை மறைச்சிட்டே ஓடினால இவன் தான் அவன். ரொம்ப மாதிரி தொலைய காட்டிட்டு வரான் வண்டி ஓட்டும்போது. சும்மா இருக்க பசங்களுக்கு ஆசையை தூண்டுறான் அவன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வர வழியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தனால ஆளுக்கு ஒரு ஜூஸ் ஒன்று குடித்தோம். நண்பர்கள் 2 பேரும் இறக்கி விட்டுட்டு இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போனால் அங்கே போனால் அருமையான மீன் குழம்பு. அதை அடித்து நாக் அவுட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் சாயங்காலமாக இன்னொரு நண்பர் ஒருத்தர் கால் பண்ணி வா விருத்தாச்சலம் வரையும் போயிட்டு வரணும் அப்படின்னாரு. அதனால் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு சும்மா மஜாவாக கிளம்பி போயாச்சு. விருத்தாச்சலம் போயிட்டு வரும்போது ஆளுக்கு ஒரு பானிபூரி ஒன்று சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டோம். டாடா பை பாய்.